ஹல்லேலூயா. போன மாதம் நிறைய சாட்டர்டே மீட்டிங் நடக்காததால் நிறைய பேர் சாட்டர்டே மீட்டிங் கொஞ்சம் டச் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஸோ ஹோப்ஃபுல்லி தொடர்ந்து இந்த மாதங்கள் நடக்கும். By your prayers God has healed me perfectly. நல்ல ஒரு ஆமென், நல்ல கையை தட்டி. There is no operation, there is nothing, it's by faith. நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி நடக்கிறீங்க, பார்த்தா ஒன்றும் தெரியலையே, அது எப்படி மூமெண்ட்லாம் இருக்குது. பட் ஐ கேன் see the supernatural healing of God. இப்போ ஒன்றே ஒன்று தான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன், வண்டி எடுக்கணும், எல்லாரும் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும். கொஞ்சம் அதுக்கு ஒரு பலனை கத்தர் இருக்குது, கொடுத்துட்டார். I already received it, but I can see the perfect healing of God. நல்ல ஒரு ஆமென். I want to thank each and everyone who prayed for me, who declared healing, who fasted for me. God heard your prayers. ஜெபம் ஆண்டவரே, ஆண்டவரே திறப்பில் நின்றவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வேண்டும். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அடுத்த 6 மாதம் நிறைய கொஞ்சம் தீவிரமாக நிறைய ஜெபத்தில் நிறைய நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் அந்த 7 hours ப்ரேயர் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்ய போகிறோம். இன்னொரு மீட்டிங் கூட பிளான் பண்ணுறேன். எத்தனை பேர் வராங்க வரலாம் இல்லை, பிளானிங் அபவுட் இட். ஜஸ்ட் ஒரு Thursday or Wednesday just 1 hour 8 o'clock to 9 o'clock கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு only 1 hour tongues. சர்ச்சுக்கு வரோம், 1 மணி நேரம் வெறும் டங்ஸ் பேச போகிறோம். கொஞ்சம் 8 மணிக்குள்ளே வேலைலாம் முடிச்சிட்டாங்கன்னா என்ன எல்லோரும் கொஞ்சம் வேலைலாம் இருக்கும். அது 2 பேர் வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும், எல்லாரும் வந்தாலும் சரி, 1 மணி நேரம் வெறும் டங்ஸில். ஏன்னா எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன வந்துகிட்டே இருக்குன்னா, இன்னும் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஸோ எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய கன்வீனியன்ட் டைமில் வச்சுக்கலாம், 7 to 8 வச்சுக்கலாம், 8 to 9 வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் 1 hour நல்லா அந்நிய பாஷையில் பேச போகிறோம். அது 1 hour ஆரம்பித்தா 1.5 மணி நேரம் போகும். அதுக்கு தான் 1 hour ஃபஸ்ட்டு சொன்னேன். 2 hourனா ஓடிடுவாங்க. ஆச்சும் ஒரு 2 hourலாம் வேணாம், சாட்டர்டே மீதி பேசிக்கிறேன் அப்படின்ட்டுவாங்க. ஸோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாப்பா வருகிற நாட்களிலே எனக்கு ஆசை, நான் இந்த இடத்த எவ்வளோலாம் பிரயோஜனம் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. நல்ல ப்ரேயர், நல்ல அனாயிண்டிங். ஏன்னா some supernatural I'm seeing that's happening. Amen. When I was June 8th, I think, when I was sick, I started to fast for certain things, and I can see the July things are happening, things are moving. காரியங்கள் நடப்பதும் காரியங்கள் மாறுதலை அமைவதையும் பார்த்து அப்பதான் யோசித்தேன், விட்டுறக்கூடாது, இன்னும் தொடர்ந்து 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 காரியங்களை கர்த்தர் செய்வாராக. Louder amen. Hallelujah. How many of you know your anointing is very powerful? நம்ம அபிஷேகம் மிக வல்லமை உள்ளது. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்படி ஒரு டைமண்ட் இந்த நாட்களில் எவ்வளோ ஒரு காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை விட காஸ்ட்லி நம்ம அனாயிண்டிங். அதோடைய வேல்யூ புரிஞ்சவங்க, those who can understand the value of the anointing, they release supernatural. They are superhumans in this world, but we are struggling. We are struggling. But God says, time has come. I will reveal my revelations to you. என்னுடைய வெளிப்பாடுகளை உனக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். அந்த வெளிப்பாடு வர வர உங்கள் அபிஷேகம் இன்னும் கூர்மையாய், more sharper, more sharper, more sharper, இன்னும் கூர்மையாய் அது மாற போகிறது. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? You're going to get more sharper. சூழ்நிலை என்ன நினைக்குதுன்னா என்னை பிளண்ட் பண்ணுதுன்னு நினைக்குது. சூழ்நிலை ரியாலிட்டி என்ன நினைக்குதுன்னா, எனக்கு வர உபத்திரவம் என்னை இன்னும் என் கத்தி கொஞ்சம் மொக்கையே ஆகிட்டு இருக்குது. It's blunt all the 4 sides, but the Holy Spirit says, no, this situation and my strength is making you sharper. From the outside they see the one part is like blunt, but if you come to the center point and see, you're sharp. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க அபிஷேகம் இன்னும் உங்களை கூர்மையாய் மாற்றும். It's powerful. It's powerful. Anointing is like a magnet where it can attract the blessings. சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? Attract healing. நம்ம ஹீலிங் கொடுத்து தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறேன்,
your heart, if it can pump in the right way, healing is us. சுகம் நமக்குரியது. ஒரு ஆமேன். சார் விடக்கூடாது. உங்கள் வீடெல்லாம் சுகம் வரணும், ஆரோக்கியம் வரணும். அந்த சத்தியம் இன்னும் உள்ளே போக போக this anointing will elevate, this anointing will reveal the revelations of God. A louder amen. So anointed people, when they have more revelations about the anointing, they show God on the earth. அவர்கள் தேவனை பூமியில் அப்படியே காண்பிக்கிறாங்க. raw power of God. A louder amen. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு raw power பயங்கர ஆண்டோடைய வல்லமை தான். உங்களை பார்க்குறவங்க இந்த raw power பார்க்கணும். ஒரு ஆமென். சும்மா அப்படி இப்படிலாம் இல்லை. How many of you know Jesus literally he made to calm down the storm. நம்ம எப்படி நினைக்கிறோம், எரிகோ போல ஒரு சூழ்நிலை இல்லை, செங்கடல் மாதிரி ஒரு பிரச்சனை அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் செங்கடலை தான் அடக்கினார், செங்கடலை மாதிரி இருக்கிற பிரச்சனை இல்லை. நான் சொல்ல raw power of God. Amen. He command the nature. raw power. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, இனிமேல் நம்ம செங்கடலை போல இருக்கிறதெல்லாம் இல்லை, செங்கடலை அடக்கிறோம். பிசாசு அடக்குது. raw power of the demon. அந்த பிசாசின் வல்லமையை அடக்குகிற ஒரு பயங்கரமான அபிஷேகம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பயங்கரமாய் சபையில் செயல்பட வேண்டும். நான் சொல்றது இனிமே இதை போல பிசாசு அப்படிலாம் இல்லை, நேராக பிசாசே அடக்கணும். செங்கடலை போலதான் இல்லை, செங்கடல் அகன்று போனா அந்த அளவுக்கு the anointing has to manifest in our life. ஹார்ட் பிரச்சனை டேட்டா ஹார்ட் கிட்ட பேசணும். அது புரியுது நான் சொல்றது, பேருக்கு புரியுது. இடுப்பு பிரச்சனை நேராக இடுப்பு கிட்ட பேசணும், விடக்கூடாது. I have to declare and proclaim the healing of my Lord. Hallelujah. I'm praying, Lord, the raw power will be released in empowering church. நான் சொல்றது புரியுதுங்களா? டக்குன்னு கீழே இருக்கு மேலே வந்துடும். கீழே முடியலையா, ஏதாவது பண்ண முடியுமா? ப்ளீஸ் கம். ஆமென். நானே உங்கள் ஜபம் நிறைய பேர் நல்ல ஹீலிங் ஆகிட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. the raw power of God should operate. போதும் ஆண்டவரே, செங்கடலை போல நினச்சதெல்லாம் போதும், செங்கடலையே அடக்கணும். ஆமென். கோலியாத்தை போல, கோலியாத்தே நேரம் ஒன்ட்ட தான் வரேன், சுத்திட்டுலாம் வரல. I'm going to release the raw power. இதை பேசுறதுக்கு நிறைய பேருக்கு பயம், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பயம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் வெளிப்பாடுகள் உன்னை கூர்மையாய் உங்க கண்ணுக்குள்ள என்லைட்மென்ட்குள்ள கொண்டு போகும். Anointing is powerful. Just read this verse for me. 1 Samuel chapter 16 from verse 11. கொஞ்சம் வேகமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒரு எனக்காக வாசிங்க பார்க்கலாம். இல்ல, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா கேட்டான். Hallelujah. அவன் சிவந்த மேனியும் ஆமென் ஆமென். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர். ஓ சபலதரகலதி. ஆமென். சாமுவேல் எழுந்து ஆமா 14 வாசிங்க. கர்த்தருடைய ஆவி நீங்கினார். போதும், நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. You know, he was beautiful and countenance and goodly to look, and the Lord said, arise, anoint him, for this is he. அப்பொழுது தைல குப்பி எடுத்து அவன் சகோதரருக்கு நடுவில் அவன் அபிஷேகம் பண்ணி அந்நாள் முதற்கொண்டு, and the spirit of the Lord came upon David from the day forward. So Samuel rose up and went to Ramah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Anointing is powerful.
Anointing is very powerful. தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் வர வரைக்கும் தண்ணியை கூட நான் தொடரதா இல்லை, நீ கொடுக்கிற ஆஃபரிங்கை கூட நான் தொடரதா இல்லை. ஏனால் தேவன் அடுத்த ராஜா யார் என்று காட்டுவது என்பது ஒரு மிக சேலஞ்சிங்காக இங்கே இருக்கு. Because the responsibility, the anointing what God is going to pour upon into a person was the biggest thing on those days. And Samuel said, அவன் வர வரைக்கும் நான் தொடரதா இல்லை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஹைப் ஆயிருச்சு, டென்ஷன் ஓவர் ஆயிருச்சு. இவனும் இல்லை, அவனும் இல்லை, அவனும் இல்லை, இவனும் இல்லை. யாருதாயா இருக்கா? ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப சின்ன பையன். அவங்க அவனை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. நான் கர்த்தருடைய பார்வையில் அவன் மிகப்பெரியவனாய் காணப்பட்டான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், anointing preserves you and prepares you what is coming on these last days. அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும் and உங்களை தயார்படுத்தும். இந்த கடைசி நாட்களில் நம்ம சந்திக்க வேண்டிய சில காரியங்கள்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். Now anointing of God preserved David and prepared David to reign over Israel. Amen. கர்த்தர் அபிஷேகம் பண்ண உடனே அவன் ராஜா ஒன்றா இல்லை. எங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா, அபிஷேகம் பண்ண நாளைக்கு போய் கிரீட தூக்கி தள்ள போட்டு உட்காந்துட்டானா இல்லையா? But God anointed him to preserve, to prepare for the greater glory. நல்ல ஒரு ஆமென். தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களை பாதுகாக்கிறதுக்கும், உங்க சந்ததியை பாதுகாக்கிறதுக்கும், உங்க வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கும், இன்னொன்று உங்களை தயார் நிலையில் வைத்து இந்த கடைசி நாட்களில் எவ்வளவு பெரிய சூழல்கள் எழும்பினாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். Your anointing preserves and prepares you for the greater glory. When God anointed David, he departed from Saul. Physically he was a king, but spiritually God departed. Inga physically he didn't become a king, but spiritually the Lord anointed him. Amen. ஏன் தெரியுமா தாவீதை உடனே ஆண்டவர் எடுத்துன்னு போய் கிங்டம்ல உட்கார வைக்கல? He wanted to preserve and prepare him for the greater glory. இந்த கடைசி நாட்கள், in the last days, you know, all we are living in all these last days. பிசாசுக்கு உங்கள் மேலே ரொம்ப கண்ணாக இருக்குது. இந்த கண்ணு பட்ட அப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பண்ணி அப்படி உரைப்பாங்க. அந்த நாட்களில் பாட்டி மேலே அதான் பண்ணுவாங்க. டேய் ரொம்ப கண்ணுடா அவன் மேலனுவாங்க. உண்மையே சொல்கிறேன், அபிஷேகத்தின் மீது வாஞ்சையாக இருக்கிறவங்க, ஆண்டவர் மீது வாஞ்சையாக இருக்கிறவங்க மீது பிசாசுக்கு ரொம்ப கண்ணு. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனுக்கு கண்ணு இருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் கொடுத்துருக்கிற அபிஷேகம் உன்னை பாதுகாப்புக்குள்ளே வைத்து கொண்டே இருக்குது. சில டைமில் பிசா சொல்கிற மனசில், பார்த்தியா ஒரு பெருசாக நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு ஒரு லென்த்தாக ஒரு டைலாக் விட்டு நம்ம அதில் மாட்டிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகம் அது உன்னை பாதுகாக்கவும் செய்யும், உன்னை தயார் நிலையில் வைக்க செய்யும். ஒரு ஆமென். So enemy is behind us to attack, but the anointing what you carry, it preserves you. சொல்லுங்க, அபிஷேகம் என்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க இதை? அபிஷேகம் என்னை தயார்படுத்தும். இட் வில் ப்ரிப்பேர் மீ. சொல்லுங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணும். ஆமென். எத்தனை ப்ரிப்பேர்டாக இருக்கும்? மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்ச we are prepared pastor. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். It preserves you. How a CM of a nation or a prime minister of a nation has been preserved by all the security things. You and me are preserved. சில பொய்யான தகவல்கள் நம்ம லைஃப்பில் போயிட்டே இருக்குல்ல, தேவன் பாதுகாக்கலை, தேவன் விட்டுட்டாரு, தேவன் இல்லை, அப்படி அப்படி விட்டார். இல்லை 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 இல்லை, தேவன் உங்களை பலமான ஒரு பாதுகாப்புக்குள்ளே வைக்கிறார். அதற்கு தான் அபிஷேகம். And he prepares you. இங்கே தாவீதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ப்ரிசர்வ் பண்ணுறாரு, அவனை ப்ரிப்பேர். ஏன்னா அதுக்கப்புறம் தாவீதுக்கு வந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, சவுலால பயங்கர பிரச்சனை. பயங்கர, எப்போ ஒருத்தர் மீது ஒரு பயங்கரமான அனாயிண்டிங் வந்துருச்சோ அவனுக்கு அடுத்த நாள்லேருந்து பெட்ஷீட் என்னன்னா பிரச்சனை தான் இருக்கும்.
பெட்ஷீட்டே தூங்கும் போதே நாங்கள் பெட்ஷீட்டில் பிரச்சனையோடு தூங்குவோம். ஆனால் அபிஷேகப்பட்டவன் அப்படி தூங்கினாலும் பெட்ஷீட்டுக்குள்ளே அவன் சந்தோஷமாக தான் இருப்பான், வெளியே வந்தாலும் அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். எப்படின்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது, அதான் அபிஷேகம். ஆமென். You need to know your anointing carries some values. I always say to churches, anointing is not only about நம்ம கை தட்டி டமால் கீழே விடுறது, அது அபிஷேகம் இல்லை. It's just a reflection, the power of reflections. Anointing is something, a realm where God is placing you inside. How many of you love this potato samosa? உருளைக்கிழங்கு சமோசா பார்த்துருக்கீங்களா? பானு சிஸ்டர் கை தூக்கிட்டாங்க. உடனே பசிக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகே, அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி அதை உள்ளெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அது மேலே இருக்கிறதெல்லாம் போட்டு அது மாதிரி. anointing is a realm where God stuffs you inside the power of God. நம்ம ஆளுங்களுக்கு பாதி பேர் அபிஷேகம் தெரியாது, கையை தட்டுறது நினச்சிருக்காங்க, அபிஷேகம் கிடையாது. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன். anointing is a power, raw power. David reflected the raw power of God. ஆனால் தான் பாடம் முறை பாடுறாங்களா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. ஏன்னா anointing 10,000 பேரை கொண்டுரும். இவனுக்கு திறமை இருந்தது 1000 பேர், ஆனால் அபிஷேகம் உள்ளவன் 10,000 பேர். சவுலுக்கு அங்கதான் ஒரு இன்ஸ்டிங்க்ட் உள்ள போகுது, தேவன் என்னை விட்டு விலகிட்டார்னு நினைக்கிறேன். Your anointings can kill thousands. I'm talking about demons, okay? அந்த மாதிரி ஒரு பவர், ரா பவர்னு சொல்றேன். உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் பிசாசன் வல்லமைகளை நாசமாக்கி விடும். ஆனால் பிசாசு நம்மளை அப்படியே கேப் போட்டு போடுறான், அதெல்லாம் கிடையாது. நான் உன்னோட பெரிய ஆளு, நீ அபிஷேகத்தில் நிரம்பு. ஆனால் அபிஷேகம் என்னன்னு தெரிஞ்சுக்காத. You be filled with anointing. That's why people have doubt. நமக்கு anointing இல்லையா, நம்மளை விட்டு அது அபிஷேகம் போயிருச்சா, சரி சண்டை போய் செக் பண்ணிட்டோம், ஏதோ டெஸ்டரில் செக் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான், அவங்க அபிஷேகம் கடற்கடன்னு கை தட்டாங்கன்னா வந்துருச்சா. நான் அப்படி தான் இருந்தேன் சின்ன வயசில். டேரிங் மீட்டிங்லாம் போகும்போது கெல்லிஸில் சிபிஎம் சர்ச்சுக்கு போவேன். அப்போ 12 வயசுலேயே போவேன் சர்ச்சுக்கு. நான் மட்டும் போவேன் டேரிங் மீட்டிங், சுற்றி பார்ப்பேன். ஓகே, எல்லாம் கை தட்டுறாங்க, ஓகே இது வந்துருச்சு, அவள் தான்டா. ஆனால் எனக்கு அபிஷேகம் வந்துருச்சு, ஆனால் அது என்னன்னு தெரியல. எங்கள் அம்மாட்ட போய் கேட்பேன், அம்மா எனக்கு இதான் அபிஷேகம்மா, இல்லை நீயே போய் ஆண்டுகிட்ட கேளுன்னுவாங்க. ஸோ அந்த வீக் ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகாது. ஆனால் அன்றைக்கி சாட்டர்டே போய் அப்படியே தூக்கி அங்கே எங்கேயோ விழுந்துருவேன். வந்துருச்சுடா, அவர் எங்கேயும் போல நம்மகிட்ட தான் இருக்கிறாரு. ஆனால் லேட்டராக 17 வயசில் புரிஞ்சுது, அபிஷேகம் என்னை மறுரூபமாக்கியது. இட் இஸ் a raw power. ரொம்ப ரா பவர் அது. உண்மையாக சொல்கிறேன், அடித்த பவர் அப்படி அடிக்கும் பாருங்க. When you can understand, that's why no one were able to touch David. God was telling him all the secrets, go left, go right, go this, do that. இந்த ரெவலேஷன்ஸ் இந்த தாவீது தான் சொல்கிறான் சவுலை பார்த்து, ஐயா உன்னை கொலை செய்ய எனக்கு மனசு வரல. ஏன்? you're anointed, you have raw power. Without the permission of God, I can't touch you. Why? You have the raw power. உனக்கு அபிஷேகத்தை பற்றி தெரியாம இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள இருக்க என்னன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? Anointing is all about manifestation, not manipulation. Today people manipulate the anointing of God. That is the problem here. That's why பிசாசுக்கு ரொம்ப அப்படியே கிளுகிளுப்பா இருக்கு அவனுக்கு. ஏன்? ஜனங்க அபிஷேகத்தை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Anointing cannot be manipulated. Manipulation comes from my own flesh. அதுவும் செயல்பட்டுச்சுன்னா கர்த்தர் செயல்பட மாட்டார். கர்த்தர் கை தூக்கிட்டு நின்றுவார். It's not mine, it's yours. I gave you. இது எப்படின்னா, அப்பா கார் கொடுக்க அப்படியே சும்மா லைட்டாக கை வைடான்றார். நம்ம என்ன பண்ணுறோம், அவரே தள்ளிட்டு நான் ஓட்டுறேன் இருங்க, கர வண்டி ஓடும். அதான் சொல்கிறேன், வண்டி ஓடும், ஸ்டேரிங் அவர் ஓட்டல. ஆமென். Sometimes enemy gives this kind of manipulation things to people and say, come on, you drive. The real anointed person will always say, God, you drive the vehicle. எத்தனை பேருக்கு புரியுது? Saul manipulated, கர்த்தர் விலகினார். ஆனா தாவீது என்ன பண்ணா? மேனிஃபெஸ்ட் பண்ணாரு, ஆயிரங்களை கொண்டு போட்டான், ராஜ்யம் வளர்ந்தது. ரா பவர் என்னன்னு அவனுக்கு புரிஞ்சது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். How many can understand this evening there is a raw power God is releasing? Amen. Hallelujah.
You are powerful. You are powerful. சில டைமில் டீமன்ஸ் உங்களுக்கு சில விஷயத்தை காட்டிகிட்டே இருப்பான். ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், அப்படி இப்படி ஒரு பயத்தை போட்டு ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், go and tell him the anointing you carry. It's a raw power. நான் அப்போ தான் யோசித்தேன், இயேசு கடலையே அதற்றார். கடலை போல இருக்கிற பிரச்சனையில் மோசே செங்கடலையே பிளக்க வைத்தார். செங்கடலை போலலாம் கிடையாது. அப்போ நம்ம எதை நம்பணும்? செங்கடலை போல இல்லை, நான் செங்கடலை பிளப்பேன், மதிலை தாண்டுவேன். So you are here to be preserved and prepared for the battles in the last days. Amen. அபிஷேகம் வந்துச்சுன்னா உங்கள் சந்ததியே கர்த்தர் ப்ரிசர்வ் பண்ணுறாரு. ஒரு சாதா ஃப்ரிட்ஜு என்னென்ன வேலை பண்ணிட்டு பாருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பேசும்போது கேட்பேன், அவங்க திங்கக்கிழமை செஞ்சாங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் ஓடுமா? ஆமாம், வேறு வழியில் எல்லாம் பிஸியாங்க. நம்மளுடைய சூழல் அவங்க சூழல் வேறு. ஒருத்தருடைய மூஞ்சை பார்த்துக்கிறதுக்கே டைம் இருக்கு. அப்படி செஞ்சு வச்ச குழம்பு 3 நாள் 4 நாள் ஓடும் பாருங்க. ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ பவர் பாருங்க. அது ப்ரிசர்வ் பண்ணுதான். இட் ப்ரிசர்வ்ஸ். ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ பவர் இருக்கு. தி அனாயிண்டிங், it has to preserve me. That is the first instruction God gave to the anointing, the raw power. It has to preserve me. Amen. Amen. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் ட்ரில் பண்ணி ஆண்டவர் உள்ள சொல்ற, உன்னை பாதுகாக்க தான் அபிஷேகத்தையே கொடுத்துருக்கிறேன். அடுத்தது, உன்னை தயார் நிலையில் நான் வைப்பேன். I will prepare you for the battle. Don't think the battle will overcome you. The Lord says, I will prepare, because anointing is raw power. Amen. இயேசு காலை ஒரு வீடியோ பார்த்தேன், ஏஐ வீடியோ, அதாவது ஒரு கிராஃபிக்ஸோடு பார்த்தேன். அதாவது அந்த லேகியோனை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. ஆண்டவர் காலை வைக்கிறதுக்கும் அவன் ஓடி வரான் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் அவருடைய கண்களை பார்த்த உடனே the raw power hit him and he says, the demon said to him, எங்களை போக விடுங்க. மண்டியிட கர்த்தர் மேல அந்த அபிஷேகம் பிசாசை மண்டியிட வைத்தது. ஏன் இயேசுவை அவனால தொட முடியலன்னா, இயேசுக்குள்ளே இருந்த அபிஷேகம்ன்றது இயேசு வேல்யூ பண்ணார். ஏன்னா அவரும் ஹியூமன் தானே. சரி, உங்களுக்கு வர தாட்ஸ் ஏசப்பாக்கு வராமல் இருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? ஏன் பிறந்தாய் மகனேன்னு யோசிக்கிறோம்ல, அவரும் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மாம்சம் அவருக்குள்ள வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த 40 நாள் நிறைய அவர் கோத்ரூ பண்ணார். ஆனால் மனுஷன் ஜெயிச்சார். He won. He knows the power, the revelations. ஆனால் அந்த பிசாசு அவர்கிட்ட போய் வார்த்தையில் விளையாடுறான். With word he manipulates the word. நிறைய மாற்றி வசனம் மாதிரி இருக்கும், பார்த்தா மாற்றி இருக்கும். So why I'm telling you, anointing cannot be manipulated. If people are trying to manipulate, they are into danger. அபிஷேகத்தை ஒரு நாளும் அதை அப்படி இப்படிலாம் மாற்ற முடியாது. இட்ஸ் ரா பவர். ஒரு ஆமேன் சொல்லுமா? ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன். அடுத்தது, anointing takes you to the sonship. ஒரு ஆமேன் சொல்லுமா? ஆமேன். குமாரத்துவத்திற்கு அபிஷேகம் நம்மை கொண்டு போகிறது. குமாரத்துவம் என்றால் என்ன? We are being master above all the power. ஒரு ஆமேன் சொல்லுமா? ஆமேன். உங்களை கர்த்தர் என்ன பண்றாரா? தலைமையாய் வைத்து, அதான் சொல்றாரு, என்னிலும் பெரிய காரியத்தை நீ. யாருன்னா சொல்லுவாங்களா இதை? என்னை விட நல்லா பாடுவப்பா நீன்னு. அப்படிலாம் இப்போ சொல்கிறாங்க, அரிதாக இருக்கிறாங்க. என்னை விட நல்லா வரணும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ரொம்ப ஃபியூ. 10 பேர் விரலை விட்டு நீங்கள் எண்ணிடலாம், ஒரு ஃபியூ பீப்புள். பட் இயேசு சொன்னாரா, என்னை விட நீ வல்லமையாக செயல்படுவ. அப்போ எதை பற்றி பேசுகிறார்? God speaks about the sonship. குமாரத்துவம். எப்போ ஒரு சன்ஷிப் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுடைய மகனாய் மகளாய் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ரெவலேஷன் உள்ள வருதோ, நீங்க பிசாசோட வச்ச சில லீகல் டேர்ம்ஸ்லாம் உடையும். ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையை சொல்லிட்டா, நமக்கு தெரியாம சில லீகல் டேர்ம்ஸோட பிசாசோட அக்ரிமெண்ட்ல நம்ம இருக்கிறோம். இது உண்மை. பிஹைண்ட் எவ்ரி டிசீஸ் தேர் இஸ் அ ஸ்பிரிட். ஒவ்வொரு வியாதிக்கு பின்பதாக ஒரு ஆவி இருக்கு. So தெரிஞ்சோ தெரியாமலோ we have been legal terms with demons. எப்படி பாசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சம்டைம்ஸ் நம்ம அக்ரி பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஆமாம் எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, தாத்தா கிட்ட வந்துச்சு, அப்புறம் அப்பா கிட்ட வந்துச்சு, அப்பாட்ட போய் ஏன்ட்ட வந்துச்சு. உண்மை தானே ஐயா, இது எப்படியா மாற்ற முடியும், ஹெரிடிட்ரி ஆச்சு ஐயா அப்படின்னு சொல்லி சில அக்செப்டன்ஸ்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா. ஆமாம் இது மாற்ற முடியாது அப்படின்றது ஒரு அக்செப்டன்ஸ். தட்ஸ் a legal term with the spirit. இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் மேலே, ஃப்ரம் ஆல் பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்களும் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை. ஆமேன் வரலையே? எதுவுமே நான் சொல்கிறது புரியுதுன்னா முடிச்சிடுவேன் சீக்கிரமா. How many of you know? அதனால வேர்டு பைபிள் சொல்லுதுல்ல, வார்த்தையை மட்டும் அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாதுன்னா, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகும். ஏன் ஒழிஞ்சு போகுது? வானம் ஆல்ரெடி என்ன இருக்கு, ப்ரிப்பேர்டா இருக்கு, பூமி ப்ரிப்பேர்டா இருக்கு. ஆனால் வார்த்தை ப்ரிப்பேர்டா இல்லை, அது லைஃப். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது அவர்கிட்ட இருந்து வர்றது. அவர் முன்னாலேயே இதெல்லாம் எழுதி வச்சுட்டு, தம்பி இதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். வார்த்தைன்றது அவர், அதை அழிக்கவே முடியாது. கேன் யூ கில் த பிரெத்? இந்த மூச்சை கொஞ்சம் இப்படி பண்ணால் நிறுத்திடலாம், ஆனால் விடுற மூச்சை யாரும் பிடிக்க முடியுமா? நான் சொல்கிறது புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் தட் இஸ் வேர்ட். அதை சொல்கிறேன், வானம் பூமி ஒழிஞ்சு போனால் வார்த்தையே ஒரு நாள் உறிஞ்சு போக. அப்போது த லீகல் டேர்ம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமாம் பிசாசே இந்த வியாதி எனக்கு இருக்குதா, நம்ம எல்லாரும் கோத்ரூ பண்ணுறோம் தான், கரெக்டு தான், இப்படிலாம் இருக்குது. டாக்டர் ரிப்போர்ட் சொல்ல அடுத்த 15 வருஷத்துக்கு நீ இதை தான் ஃபாலோ பண்ணுறேன், நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஹெல்த்தியாக டயட்ஸ் அதெல்லாம் இருந்துக்கோங்க. ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கு நீ இப்படியே இருந்தால் சாவன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம், அதை எடுத்துக்காதீங்க. அடுத்த 50 வருஷம் கிட்னி இப்படியே தான் இருக்கும், எடுத்துக்காதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்கிற ஒரு விஷயம், ரியாலிட்டிக்கும் அதுக்கும் ரொம்ப ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரியாலிட்டி 100% சொல்லும் உன் கிட்னி ஃபெயிலியர் தான். ஆனால் வார்த்தை சொல்லுதான், நான் உயிர்ப்பிக்க முடியும், நான் அதை செய்வேன். The legal terms will break when you are in the sonship. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தெரியும் பிசாசோட சில அக்ரிமெண்ட்லாம் ஒத்துக்கணும். ஆமாம் பிசாசே, எங்கள் அப்பாவுக்கு முடி கொட்டுச்சு, எனக்கு முடி கொட்டுச்சு, எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு பிபி இருந்துச்சு, எங்கள் தாத்தா பாட்டேன் பூட்டேன், மலையில் மேலே என் கீழே இறங்கி ஏதோ ஒரு வியாதியை கொண்டு வந்துட்டாங்க. இல்லை நீங்கள் டாக்டருக்கு போனால் ஃபுல் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. தாத்தா, அம்மாவோட அம்மா அவங்களுக்கு இருந்துச்சா, அப்படியே ஒரு ஃபேமிலி லைன் வரைவாங்க. கடுப்பாக இருக்கும் பாருங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. நமக்கு அது நிறைய பேர் நீங்கள் போயிருந்தா தெரியும். அப்போ இதான் காரணம். தட் இஸ் லீகல் டேர்ம். ஸ்பிரிச்சுவலாக பேசுறது, வெளியே இருந்து கேட்குறவனுக்கு லூஸ் மாதிரி தான் தெரியும். தட் இஸ் லீகல் டேர்ம். அதை உடைக்கிறோம். Every legal terms has to break by the anointing. சன்ஷிப்குள்ள வரணும், குமாரத்துவத்துக்குள் வரும் பொழுது அப்ப என்ன பண்றோம்? அதிகாரத்தை, டொமினியன். ஆமேன் வரலையே, நல்ல சத்தியெல்லாம் சொல்றேன், இதை கேட்க நிறைய பேர் எல்லாம் பாருங்க. ஆமேன் இல்லை? பிசாசு என்ன பண்றான்? லீகல் டேர்ம்ல லாக் பண்றான் நம்மளை. அவன் என்ன பண்ணுவான்? போய் நல்லா பாருங்க, நிறைய பேருக்கு ஹீலிங்க்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு குடைச்சல் மாதிரியே இருக்கு பஸ். உண்மைதான் அது. ஏன் தெரியுமா? இவ்வளோ நாளாக அவன் 3 வருஷமா அந்த எலும்புல ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அதான் கிறிஸ்து சொல்கிறாரு, நான் என்னவா இருக்கிறார்? அட்வொகேட்டாக இருக்கிறார். நம்ம தம்பி அட்வொகேட்லாம் படிக்கிறான் போய். அவர் அட்வொகேட், அதாவது மத்தியஸ்தராய், வேதம் சொல்லுது அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? அட்வொகேட் ஒன்று ஏதோ என்னை மீட் எடுக்கிறதுக்கு ஏதோ. இப்போ காலில் ஒரு பிசாசு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு வியாதி, அது போய் கிறிஸ்து கிட்ட வழக்காடுமா? அவன் லீகல் டேர்ம்ல என் கூட ஒத்துக்கிட்டு இருக்கிறான். He accepted the sickness, and why you are giving healing to him? You go and check him. He has faith, but he doesn't know about the legal terms. ஆமென் வரலையே? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சந்ததி ஒருத்தன் எழுத அதை உடைச்சாதான் அடுத்த சந்ததிக்கு அந்த வியாதி வராது. ஹலோ, இதெல்லாம் நான் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தேவன் பேசினார் என்கிட்ட. ஒரு ஜெனரேஷன் எழுமணும், ஒரு தலைமுறை எழுப்பி சொன்னோம், இது எங்களுக்குரியது கிடையாதுயா. இதை தான் கிறிஸ்து என்ன பண்றாரா? அவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
பிசாசு சொல்வான், அந்த வியாதியை நான் விட மாட்டேன். He accepted, she accepted. It was 3 generations. I am inside the family. God says, I will not leave you. ஆண்டவர் சொல்றார், பிசாசு சொல்லுமா, போய் அவங்களை செக் பண்ணுங்க, அவங்க மைண்டை செக் பண்ணுங்க, அவங்க ஃபெய்த்தை செக் பண்ணுங்க, அவங்க ப்ரேயரை செக் பண்ணுங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரியல. ஏன் எங்கள் அக்ரிமெண்ட்டை உடைக்கிறீங்க? அவங்க என்னை விரும்புகிறாங்க ஏசப்பா. யாரு? உன்னை நான் விரும்பினேன். நீ எப்போ வந்தனே தெரில எனக்கு. இவனால என் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற, என் ஃபினான்ஸில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற, என் வீட்டில் அரிசியை தின்னுக்கிட்டு இருக்கிற. நான் சொல்கிறேன் எது மாதிரி புரியுது? இது அபிஷேகம் உடைக்கும். அபிஷேகம் குமாரத்துவத்துக்குள் கொண்டு வரும்போது, அதாவது ஒரு பையனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாராப்பா. அப்போ தான் பையன் கண்டுபிடிக்கிறான், டே இவ்வளோ பேர் உள்ள இருக்கிறான், அதிகாரத்தை எடுக்கிறான், சாட்டையை கையில் எடுக்கிறான். Amen. He goes. So the same way the Lord says, I'm bringing you into the sonship and you will be the dominion over every authorities and principles. A louder amen. Hallelujah. Hallelujah. Stop complaining to God. Face your problems. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா? உங்களுக்கெல்லாம் என்னை விட அதிகமாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய், அம்மா அங்கே கொசு என்னை தொடர்ந்து பட்டுகிட்டே இருக்கணுமானா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? ஒரு வாட்டி ஃபஸ்ட் வைப்பாங்க, ஏன் அது இப்படி சொன்னாங்க? இன்னொரு வாட்டி, அம்மா கருப்பாம்பூச்சி வந்திருக்கம்மா. உங்களுக்கு 45 வயசு ஆகுது. நீங்கள் போய், அம்மா கருப்பாம்பூச்சி. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி கொசு என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னா, 3வது உங்கள் அப்பா சொல்லுவார், அசிங்கமாக கேட்பாரு, ஃபோனை வச்சுரு, மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏன் உனக்கு கொசு அடிக்க தெரியாதா? ஏன் உனக்கு அந்த சூழ்நிலையை பேச தெரியாதா? நான் வயசாகி போய் கிடக்கிறேன். நான் நம்ம ஆண்டுக்கு வயசாகல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் லீகல் டேர்மில் சிலது உடைக்கலைன்னா, நீங்கள் இந்த சிறு பிள்ளை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏசப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவலில் கர்த்தர் உங்களை கொண்டு வர வைக்கிறாரு. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் சொல்கிறாரு, அம்மா உன் மேலே அதிகாரம் இருக்குமா, உடச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. ஆண்டவர் உடச்சிட்டேன், ஆண்டவரை மேற்கொண்டுட்டேன். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? See, I still expecting my father to come. God says, come on, I'm sitting on the throne watching you. Amen. எத்தனை பேர் உங்கள் பிள்ளை அவனே ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வந்தால் பிடிக்கும்? நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸ் தான் அவனுக்கு நல்ல ஊக்கம் முடிச்சு, அவன் எல்லா சூழ்நிலை எல்லாத்தையும் ஜெயிச்சு, இந்த உலகத்தை ஜெயிச்சு, பாவத்தை ஜெயிச்சு, அவனுக்கு பெரிய பிரச்சனை அதெல்லாம் அவன் பேசி கீசி ஜெயிச்சு வந்து ஜெயிச்சு தரும் போது அப்போ தான் ஒரு பெற்றோருக்கு பெரிய மகிழ்ச்சி. இதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அதான் சொல்கிறேன், நான் குமாரத்துவத்தை கொடுக்குறேன். I'm giving the sonship to you. எத்தனை பேர் சன்ஷிப்குள்ளே வரீங்க? அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை ஏசப்பா கூட. ஆமென். குமாரத்துவத்துக்குள் வரும் பொழுதுதான் நான் எல்லாத்துக்கும் மேலே அதிகாரமாக மாறுறேன். குமாரத்துக்குள்ளே வராத வரைக்கும் எவனுமே அதை ஜெயிக்க முடியாது. வாயில் வடை சொல்லலாம், இது வடை, இந்த வடை, அந்த வடை. ஆனால் சொல்ல எல்லாம் வடைலாம் நிறைய சுட்டுட்டேன், எங்கேயும் பார்சலும் பண்ண முடியல. ஒரு ஆமேன். டோன்ட் டிஸ்டர்ப் காட். புதுசாக இருக்குல்ல, உங்கள் மேலே அதிகாரம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் உள்ள த்ரோனில் தான் இருக்கிறார், உள்ள சிங்காசனத்தில் உட்காந்துருக்கார், உள்ள உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஸோ காட் சேஸ் ஐம் கோயிங் டு பிரேக் ஆல் த லீகல் டேர்ம்ஸ். சொல்லுங்க, காட் இஸ் பிரேக்கிங் ஆல் த லீகல் டேர்ம். இனிமேல் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க அப்படி சொல்லி. எங்கெங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு பாருங்க. சில டிலேஸ், ஆமாம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கை அப்படி தான், நம்ம தலையில் ஆண்டர் எழுதி வச்சது தான். என் மூஞ்சி தான் அப்படி தான் பிரதர், அப்படி தான் நான் போவோம் பிரதர். இதெல்லாம் லீகல் டேர்ம். என் வாழ்க்கை இப்படி தான் பிரதர். நான் என்னை ஏன் படைச்சான்னு தெரியல, அன்றைக்கே எங்கள் அம்மா வீட்டில் சாவடிச்சிருக்கலாம். இது எல்லாரோட டைலாக், நானும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம். ஆனால் இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, every legal term has to break. யாரா வியாதியஸ்க்கு ஜெபம் பண்ணுறேன், அவங்களுக்கு போய் சொல்லுங்கள், you are accepted some legal terms and God wants to break that legal terms. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் மத்தியஸ்தராக இருக்க விரும்புகிறேன். இப்போ தான் ஆண்டரை மத்தியஸ்தராக இருக்கிறார், ஃபைட் பண்ணுறார். இப்போ நித்யா சிஸ்டருக்காக ஃபைட் பண்ணுறார், அவங்க ஹஸ்பண்டுக்காக ஃபைட் பண்ணுறார், பெக்கி ஆண்டிக்காக ஃபைட் பண்ணுறார், சிஸ்டர் பிருந்தாக்காக ஃபைட் பண்ணுறார், மகனுக்காக ஃபைட் பண்ணுறார். சின்ன சின்ன விஷயம் எங்கெல்லாம் எழும்புது, எனக்கு இடுப்புக்காக ஃபைட் பண்ணுறார். விடாமாட்டேன்டா, நடக்க வைப்பேன்டா என் பையனை. Amen. So God works and fights for every battle that you go through. So all the legal term has to break. So ஒரு ஹீலிங்க்கு ப்ரே பண்ணும்போது போகிற பிசா சும்மா போக மாட்டான், காலை நோண்டிகிட்டே போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், 2 நாளில் கத்தவனை தூக்கி நிற்க வச்சிருவாரு. சரி 2 நாள் அவனை டார்மெண்ட் பண்ணிடலாமா? அதனால தான் சில டைமில் ஹீலிங் ஜோம் பண்ணும் போது சில டைம் 2 நாள் வலி இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 2 நாளில் சோர்ந்து போய் கரெக்டு ஜபமும் வேலை செய்யலை அப்படி நம்ம ஒரு டேர்ம் வந்துட்டோன்னா
ஒரு ஹீலிங் ப்ராசஸ் போகும்போது கான்ஸ்டண்ட்டாக காத்துக்கிட்டே இருங்க. ஆமேன். எதுவுமே நம்புறீங்க? லீகல் டேர்ம்ஸை கத்தர் உடைக்கணும். ஆமேன். பத்திரிக்கையெல்லாம் போட்டோம், ஃபார்மெல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு பிசாசுக்கு கொடுக்குது. அதனால தான் அவன் ரொம்ப சீன் போடுறான் நம்மகிட்ட. பார்த்தா நான் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்தா அங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு, பார்த்தா முதுகு பேர் சில பேர் தலையிலே உட்காந்துருக்கான் பிசாஸ். சில பேருக்கு சிந்தையில் ஆப்ரேட் ஆகாது, லாக் ஆகிடும் அவங்க மைண்ட். ஐயோ ஐயோ ஏதோ யோசனை பண்ண முடியல. பிகாஸ் சம்திங் ஹஸ் பீன் அக்செப்டட் பை யூ somewhere. ஆமென். வரலையே. ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங் டு காட். கம்ப்ளைனில் நிறுத்திட்டு, இயேசுவே என்ன பண்ணுறேன், இனிமேல் நானே இறங்குறேன். ஆமென். ஸோ நம்ம பிள்ளைக்கு ஒரு வயசு 15 வயசு வரைக்கும் சொல்லி கொடுப்போம். மாடு மாதிரி வந்திருக்கேன், மாடு திட்டுவீங்களே, இன்னுமாடா நான் உனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி இல்லை, அன்பில் செய்கிறது வேற. But you can't be always back. The same thing God says, but I'm always back with you, but I want you to operate in the sonship. Amen. Hallelujah. So God is breaking all the legal terms. Hello, amen. And finally, anointing brings the appearance of God in your life. தேவனை போலவே ரூபத்தையும் சாயலையும் நீங்கள் தரித்துக் கொள்ளுகிறீர்கள். இது யாருக்கும் தெரியாது. அனாஷிங் தான் டும்முன்னு கீழே விழுந்து தான் நிறைய பேர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு மைண்டில். ஆமேன். நான் நிறைய சர்ச்சுக்கு போவேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எதுக்கு கீழே விழுவாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆன் கைத்தட்டின்னு கீழே விழுந்துருவாங்க. இருறா ஏதோ சொல்லவே, நான் இன்னும் ஒன்றுமே சொல்லலை. ஐயா அப்படியா, நாங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அந்த மாதிரி சவுண்டுக்கு. I still remember when I was studying Bible college. இதை நான் எங்கேயும் சொன்னதில்லை, பட் ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு பாஸ் சொன்னார், நீ நல்லா கவனி, என்ன நான் என்ன பாடுறேன்னே உங்களுக்கு தெரியாது என்ன. ஸோ பொழுதிடும் வல்லமை சும்மா பயங்கரமாக டோலாக்கில் போயிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு போகுது. டக்குன்னு வேற ஒரு பாட்டை பாடினார் உள்ள. ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டுக்கு உள்ள பாட்டார். டமால் டிமில் ஜனங்க கீழே விழுது. எனக்கு ஒரே சிரிப்பு, என்னையா அது தான் நம்ம ஜனங்க. பொழிஞ்சிடும் வல்லமை கீழே வந்த ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, ஏதோ மனசு தேறிடும். நான் இன்றைக்கி என் லைஃப்பில் அதை மறக்கவே மாட்டேன். அந்த டோலாக் சவுண்டோட ஒரு பாட்டை பாடினார், ஒரு ஸ்ரீலங்கன் சாங். அதை கூடயே பாடினார் பாருங்க. அன்றைக்கி தான் யோசித்தேன், என்னுடைய மைண்ட் அன்றைக்கி உடைக்கப்பட்டது. See, that's why people doesn't know. It's because they go to a pattern. What they think is anointing is not anointing, is raw power of the Holy Spirit. பரிசுத்தாவுடைய வல்லமை லீகல் டேர்ம்ஸை உடைக்கும். You become the appearance of God. Hallelujah. நீங்கள் நம்பணும், நம்ம போனால் கர்த்தர் செய்வார், நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிறைவேற்றுவார், நம்ம திறப்பில்லைன்னா கர்த்தர் கேட்பார். God will hear my prayer. Sometimes people doesn't have faith upon them. அவங்க செய்கிற வேலைக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்காது. திரும்ப ஆண்டு ஒரு பெரிய பொசிஷன். இப்போ நிறைய நான் வாலிபோட ஒர்க் பண்ணுறேன்னா, அப்போ ஒருத்தன் சொல்லுவான், சே நான் அது படிச்சிருக்கலாம்னு நினச்சேன்னா, அது படிச்சிருப்பேன் நான். ஏதோ ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சுக்கோங்களேன், ஒரு ஏ டிகிரி, பி ஒரு டிகிரி. இந்த பியில் இருக்கிறவன் ஏ பார்ப்பான், ஏ இருக்கிறவன் பிஏ பார்ப்பான். இப்படி நான் அதை பிகாம் படிச்சிருப்பேன், அதை படிச்சிருப்பேன், இதை படிச்சிருப்பேன். ஆனால் அதை வாங்குறதுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே இந்த ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா, கச்சன் டிகிரி அவனுக்கு கொடுத்துட்டு அவன் மேலே போயிட்டு, ஒருவேளை அவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வரலன்னு ஏன் தான் அதை பட்சம் தெரியல பிரதர். நான் சொல்லுவேன், ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு பொசிஷனை நீ வேல்யூ பண்ணாத வரைக்கும் ஆண்டவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அது படிப்பாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு விஷயத்தை நீ வேல்யூ பண்ணாத வரைக்கும் அவரால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? when God, you cannot value what God gave you, whether it's A or B or C, it's from God. அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அதை வேல்யூ பண்ணாத வரைக்கும் அதோடைய பவர் வெளியே வராது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை, ஒரு சின்ன விஷயம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் ஊழியமாக இருக்கலாம், எதுவாகிலும் அதை வேல்யூ பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு அதோடைய ஒரு பெரிய பாஸ், ஒரு பெரிய வரணும்னு நினச்சேன் பாஸ், அப்படிலாம் ஒன்றுமே வரல. அதை வேல்யூ பண்ணுங்க, நாள் ஒன்று வரும். ஆமென். I value. Even today I value. A time will come, thousands of people will come to church.
ஐ ப்ரீச் லைக் நான் இப்பயும் நம்ம 1000 பேர் இருக்கிற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவேன். அது 2 பேரும் 3 பேர்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு. அன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை யாருக்கு பிரோஜனமாக இருக்க போகுது? ஆமென். செத்தன பேர் இப்படி அபிஷேகம் ரொம்ப பெருசு, நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் பெருசு பெருசு பாருங்க. எல்லாம் படகு அமலத்தக்கதா மீன் வருமா? நான் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தேன், கும்பலாக ஒரு மீன் நிற்குது. சும்மா இமேஜின் பண்ண, அதையே டிவியில் காட்ட முடியல, அந்த மாதிரி கேமரா வியூ நான் காட்டணும். பஞ்சஸ் ஆஃப், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இட் பி டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்னு நினைக்கிறேன். அப்போ யோசித்தேன், பேதருக்கு இதை விட பயங்கரமாக இருந்திருக்குமோ? அனாயிண்டிங் கேன் பிரிங் பிளெஸ்ஸிங்ஸ். ஆசீர்வாதத்தை கவர்ந்து இழக்கும். அப்படியே வரோம், உங்ககிட்டே வரோம் வரும். ஆமென். எத்தனை போட்டு தேவன் பேசு. ஸோ யூ பிகம் தி அப்பீரியன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுடைய அப்படியே தோற்றமாக நீங்கள் இருக்கு. உங்களை பார்க்குறவங்களும் அப்படியோ இயேசுவை பார்க்குற மாதிரியே இருக்கு, தாடி தான் மிஸ்ஸிங். ஆமென். ஆனால் என்ன சொல்லுவார், உங்களை பார்க்கும்போது இயேசுவை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், யாராவது ஒருத்தராவது சொல்லணும், இயேசுவோட முகத்தை பார்க்கணுமா, அந்த சர்ச்சுக்கு போங்க, அங்கே வர மூஞ்சுங்களை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். உங்களை பார்க்கணும்னு சொல்லணும். If you want to see Jesus, come on, go to the sister's house. If you want to see the raw power of God, go to the brother's house. ஆமென். எப்போ வரப்போகுது? ஸோ இந்த காரியங்கள் நம்ம அதிகமாக தியானிக்க நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் கர்த்தர் நம்மளை மாற்றிடுவார். அனாயிண்டிங் வேறு லெவல் பவர். இட்ஸ் அ ரா பவர் ஆஃப் காட். வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டே போங்க, ரா பவர் ஆஃப் காட். ஆண்டவரே, எல்லா லீகல் டேர்ம் உடைக்கிற ஆண்டவரே, என் பாட்டேன் முப்பாட்டேன் பண்ண எல்லா காரியத்தை நான் உடைச்சி இந்த சந்ததியில் நான் எழும்புறேன். அடுத்த தலைமுறைக்கு அந்த வியாதியோ அந்த நஷ்டமோ அந்த காரியமோ வரக்கூடாது. அந்த சாபம், அந்த விச் கிராஃப்ட் எதுவும் ஆமென். ஸோ நான் நம்புகிறேன், நம்ம தலைமுறைகள் ஆரோக்கியமாயும் செழுமையாகவும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு தலைமுறையாக கர்த்தர் எழுப்புவார். ஆமென். நிறுத்தவே முடியல பாருங்க. ஆமென். வேற வழி இல்லை. ஸ்தோத்திரம். So it's time for offering. Let's take our best seats to God.